ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். குறிப்பா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க எண் 5 ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதிலும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வண்டிகள்ல எண் 5 வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே பேமெண்ட் கொடுத்து ரொம்ப மோஸ்ட் டிமாண்டட் நம்பராக எண் 5 சொல்லப்படுது இல்லையா? இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேஜிக் என்ன? அதுக்குள்ள என்னதாங்க இருக்கு? மத்த எண்ல இல்லாத ஒரு விஷயம் எண் 5 இருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு பாசிட்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் லேட் இப்போ நிறைய பேர் நம்பர் 5ல ஒரு பெரிய கண்ணே வச்சிருக்காங்க சார். அவங்க வீட்டு எண் நம்பர் 5ல வேணும், அவங்களுடைய வண்டி எண் நம்பர் 5ல வரணுங்கிறதுக்காக அடிஷனல் பேமெண்ட் கொடுத்து கூட வாங்குற அளவுல இருக்காங்க. அப்படின்னாக்க இந்த 5க்குள் இருக்கக்கூடிய ரகசியம் தான் என்ன சார்? நான் ஒருத்தன் தான் முதல்ல உலகத்திலே 5 முதல்ல பயன்படுத்தினது. நான் சொல்ற காரணம் வேற. ஏன்னா எனக்கு ஃபார்மெட்ல 5ங்கிற ஒரு ரகசியமான நம்பர் தான் நான் ஃபார்மெட்ல மூலாதாரமா அது வந்துச்சு. அப்போ அதனால கொடுத்தது. ஆனால் வெளி உலகத்துக்கு நான் சொல்லும்போது 5 என்ன சொல்றேன் அப்படின்னா அதுதான் உண்மையும் கூட. அதை பயன்படுத்துக்கு உண்டானது ஆமா. இப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக 5 எங்கே பார்த்தாலும் அப்படி பார்த்தோன்னாக்க ஒரு விஐபி நம்பர் போது கூட்டினா 5, இல்லை வெறும் 5, இல்லைன்னா கூட்டி முடிச்சா 5, அப்படி பார்த்தாக்கா 5, பெரிய மினிஸ்டர் லெவலில் பார்த்தா 5. அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் இருக்கிற. உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி 5. இப்போ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக 5 பரப்பி விட்டேன். 5 உலகம் ஃபுல்லாக வாங்குறாங்க, 5 உலகம் ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால தான் ஈஸியாக பரவிடுச்சு உலகம் ஃபுல்லாக. பட் அதுக்கு ஒரு நாளில் நடக்கலை. நான் 42 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது அவ்வளோ வருஷம் அதுக்கு எஃபர்ட் போட்டதில் வந்துருச்சு. அது சரியானதை கொண்டு போயிட்டுருக்குது. ஒருவேளை இவ்வளோ 5 இவ்வளோ பயன்படுத்தினால தான் எல்லாம் நல்லா சிறப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிறது. ஆனால் அதான் உண்மையும். எனக்கோ இந்த 5 எதற்காக நான் அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் உண்மையை சொல்ல போகிறேன். ஒன்றும் பெரிய உண்மையெல்லாம் இல்லை. பஞ்சபூதத்தினுடைய ரகசியம் தான், குறியீடு தான் 5. இந்த பஞ்சபூதங்கிறது எல்லாத்துக்கும் என்னென்னங்கிறது தெரிய போகுது. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், பூமி, இதுதான் பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்தை தான் 5. ஏன்னா இந்த 5 எலிமெண்ட்ஸ் இல்லாமல் உலகம் கிடையாது இல்லைங்களா? இந்த 5 எலிமெண்ட்ஸ் இல்லாமல் உலகமே கிடையாது. இந்த 5 எலிமெண்ட்ஸும் எங்கே இருக்குன்னாக்கா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. அதனால தான் இந்த 5ஆம் நம்பரில் பேர் வைக்கிறேன். 5 யூஸ் பண்ணணும். பப்ளிக்காக யூஸ் பண்ணும்போது 5 யூஸ் பண்ணுங்கள், செல்ஃபாக யூஸ் பண்ணாலும் 5 யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு உடம்புக்கும் நமக்குள்ளேயே அந்த இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. இப்போது பஞ்சபூதங்கிறது இப்போ நீருன்னு இருக்குது. ஓகே, நீர் தான். அந்த நீருங்கிறது கடலை சுற்றி 3ல் ஒரு பகுதி கடல் நீர். அதுதான் இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். உலகில் பரப்பளவில் 3ல் ஒரு பகுதி கடல் நீர். அது கடல் நீர் எப்படின்னாலும் சரி. அப்போது இதுவே அந்த நம்பராக இருந்தால் எதுவாக இருக்கும்? பஞ்சபூதத்திற்கும் ஒரு எண்கள் இருக்கு. அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். நீருக்கு நம்பர் 5. எப்படி சார் அதை மேட்ச் பண்றீங்க? நீரோட சொல்ல போறாரு எல்லாமே அந்த குறியீட்டு சொல்லும்போது எப்படி மேட்ச் கனெக்டிவிட்டியோட ஆயிடுச்சு. அப்போ அதே மாதிரி இந்த நம்பர் சொல்லிட்டு அப்படியே பிளைண்டா விட மாட்டேன். அது கனெக்டிவிட்டி கொடுப்பேன். நீருக்கு நம்பர் 5. நிலம் அப்படின்னா அதுக்கு நம்பர் 4. அடுத்து காற்று. இதெல்லாம் அந்த 5 பஞ்சபூதத்தின் எலிமெண்ட்ஸு. காற்று நம்பர் 6. ஆகாயம் நம்பர் 1. நெருப்பு நம்பர் 9. இந்த நீருன்றது 5ன்னு சொன்னேன். நீங்கள் அதான் கேட்டுட்டீங்க. அது எப்படி நீருக்கு 5ன்னு மட்டும் சொல்கிறீங்க? ஏன் அது 6ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 2 கூட இருக்கலாம். கரெக்டு தான். மேக்ஸிமம் எல்லாரும் நம்பரும் நான் பேரில் வைக்கிறதெல்லாம் 5ல் வைப்பேன். அந்த 5லே விச் ஒன் எந்த நம்பர் 5 வேலை செய்யுங்கிறது தான் கணக்கு. பிளைனாக 5 வச்சா வேலை செய்யலாம் அப்படிலாம் கிடையாது. அது டேட்டு, ஃபேட்டு, கர்மா எல்லா நம்பரையும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பேன். அப்போ இந்த நீருங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா மனித உடம்பே, மனித பாடியே, மனிதனுடைய இதுவே எல்லாத்துக்குமே உடம்பு ஹீட்டு உடம்பு தான். அதில் டவுட் யாருக்குமே கிடையாது. எல்லார் பாடி ஹீட்டு. சில பேர் சொல்ல என் பாடி கொஞ்சம் ஹீட்டு. உங்கள் பாடி ஹீட்டு இல்லை, மனுஷன் எல்லாரும் பாடி ஹீட்டு தான். இந்த பேரை நான் மாற்றி கொடுத்தா நீங்கள் பேர் எழுதுவீங்க பாருங்க, அதுவே ஹீட்டு. அதே மாதிரி மெடிசன்லாம் சாப்பிட்றீங்க, எல்லா மெடிசனும் சாப்பிட்றீங்க. தமிழ் சித்த வைத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி ஹீட்டு. அது
இல்லை சொல்கிறேன், ஒரு சம்மந்தம் இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் சமாச்சாரம் உள்ள விஷயம் இருக்குது. அப்போது ஹீட்டு உள்ள பாடியை பேரை எழுதும் போகும்போது, அதனால தான் நான் வந்து பேரை எழுதும் போகும்போது காலம்புரை 7க்குள்ளே எழுதுங்க, இரவு 7 மணிக்கு மேலே எழுதுங்க. ஏன்னா அந்த சூரிய உதயம் ஆரம்பிச்சிருச்சுனாவே ஹீட்டு ஆரம்பிச்சிருச்சு, பகல் ஃபுல்லாக ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏற்கனவே நீங்கள் ஹீட்டு, அங்கே ஹீட்டு, பேரை எழுத சொல்லுவேன். நீங்கள் பகல் எழுதுனாக்கா இன்னும் ஹீட்டு டபுள், ட்ரிபிள், 4 எத்தனோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா 5ஆம் நம்பரு நீர், அது குளுமைப்படுத்துறது. உங்களுடைய பாடியே ஏன் இந்த நியூமராலஜி வேலை செய்யுது 5ஆம் நம்பர் அப்படின்னாக்கா, குளுமையாக ஆக்கி அது உள்ள உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும்போது நியூமராலஜி வேலை செய்யுது. பஞ்சபூதம் நம்பர் மூலிமா எப்படி வேலை செய்யுது அதான். அடுத்து நிலம்னு சொல்லி 4ன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அது ஒரு கனெக்டிவிட்டி அப்படி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே 4ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்துக்குரிய எண்ணு, 4ஆம் நம்பர் பிறந்தவங்களுடைய நல்ல வசதியாக இருப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக 4ஆம் தேதி நீங்கள் பூர்வீக சொத்து உள்ளது, ரொம்ப கோடீஸ்வரன், இவங்களதில் எல்லாம் 4 இல்லாமல் இவங்க இருக்கவே மாட்டாங்க. ப்ராப்பர்ட்டி இல்லாமல் 4 இருக்க மாட்டாங்க. 4ஆம் நம்பர் வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நிலத்துக்கு அவங்களுக்கும் எப்பவுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் அவங்க அதுக்கு உண்டான அந்த எண் வந்து அதில் தான் போய் கனெக்ட் ஆகும். காற்று 6ஆம் நம்பர். இந்த 6ஆம் நம்பர் ஏன் காற்றோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காற்று வந்து எப்பவுமே வந்து அவங்க இல்லாமல், காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாது, வசிக்க முடியாது. உலகத்தில் நீங்கள் மந்திரத்தில் கூட எடுத்துட்டா கூட, சிவன் படைப்பில் கூட பார்த்தீங்கன்னா கூட வியாபாரங்கிறது கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லுது. மந்திரத்தில் கூட வியாபாரத்தை உள்ளே கொண்டு வருவார் அவர். சிம்பிளாக சொன்ன, வாழ்க்கையே வியாபாரம், ஈஸியாக முடிச்சிருவாங்க. வாழ்க்கையே ஒரு வியாபாரம் தானே. ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது தான் வியாபாரம். வியாபாரமே அதான், திருமணமே அதுதான். ஒன்று கொடுத்தா ஒன்று வாங்கணும், 2 வந்துருச்சுன்னா 3 வந்துடும், 3 வந்தால் 4 வரும். வியாபாரம் பெருக்கிற மாதிரி. அதேமாரி காற்று வந்து அதேமாரி 6ஆம் நம்பர் கொண்டவங்க வியாபாருக்கு உகந்தவங்க. அதனால தான் நாம் சொல்லுவோம், 6ஆம் நம்பர் பிறந்தவங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் அதை பண்ணாமல் போயிட்டீங்கன்னா லைஃப்பில் தோற்றுருவீங்கன்னு. அதேமாரி காற்று எப்படி இல்லாமல் உலகம் இல்லையோ, வியாபாரம் இல்லாமல் மனித, இப்போ பேட்டர் சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்தது. அதாவது பணம் காசுலாம் இல்லாத காலத்திலே வந்து எங்ககிட்ட இது இருக்குது, உங்ககிட்ட அது இருக்குது, நான் இதை கொடுக்குறேன், நீ அதை கொடு. பண்ட மாற்ற முறை, அதான் பேட்டர் சிஸ்டம். இதை கொடுத்து அதை வாங்கிக்கிறது, அதை கொடுத்து இது வாங்கிக்கிறது. இவங்ககிட்ட இது இருக்கும், கோதுமை இருக்கும், அவங்ககிட்ட அரிசி இருக்கும், கோதுமை கொடுத்து அரிசி வாங்கி, இப்படி சும்மா புரிகிற பாஷையில் அதான் பண்ட மாற்ற முறையே அது தானே. அப்போ காசுலாம் நோட்டெல்லாம் இது மாதிரி தாளெல்லாம் கிடையாது. 2000 தாள், 1000 தாள், 500 தாள், 100 தாள்லாம் கிடையாது. அது பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது. அதே மாதிரி தான் பிஸ்னஸில் மனித வாழ்க்கைக்கு பிஸ்னஸ்ன்னு ஒன்று இல்லாமல் மனித வாழ்க்கை கிடையாது. அது காற்று இல்லாமல் முடியாது, பிஸ்னஸ் இல்லாமல் முடியாது. நம்பர் 1 ஆகாயத்தை குறிக்குது. ஆகாயம் ஒன்று தான். ஆமாம், ஆகாயன்றது ஒன்று தான். ரைட். 1ஆம் நம்பரும் ஒன்று தான். அப்படின்னா என்னதுன்னாக்கா, 1ஆம் நம்பரும் இன்னொன்று அடாப்ட் ஆக மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஒன்று தான். அவங்க படித்தாலும் நம்பர் 1, தொழில் பண்ணாலும் நம்பர் 1, வாழ்க்கையில் வளர்ந்தாலும் 1, தனிமையில் இருக்கிறதாலும் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்கள எதை எடுத்துக்கிட்டாலும் அவங்க கரெக்டாக ஆகாயத்தோடு கனெக்ட் பண்ணலாம். நெருப்பு நம்பரு 9. கருட புராணத்திலையும் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 14 உலகம் சொல்லுவோம். 14 உலகத்தில் வந்துட்டு 9வது உலகத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா நம்பர் 9. 9வது உலகத்தில் இருக்கணும்னாக்கா அதுதான் வந்து, அதை நம்ம எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோன்னா அது அக்னியை குறிக்கும். அக்னி எதுன்னா நெருப்பு. அப்போ 9 வந்து நெருப்பு. அதான் அக்னி நெருப்பில் தான் குறிக்கும். அதுதான் 9ஆம் நம்பர் நெருப்பு. நாம் எல்லாமே பேசினாலும் இந்த 9 அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிஷினரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல், அதான் தொழில் இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ முடியாது. தொழில்னு ஒன்று இருந்தால் தானே அதில் ஒரு 5000 பேர், 10,000 பேர், 50,000 பேர் வேலை செய்வாங்க. அந்த நம்பருக்கு உண்டவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டில் பார்த்தா 9ஆம் நம்பர் தான் இருப்பாங்க. 1. அதேமாரி உலகத்தில் எல்லாமே இப்போ நெருப்புங்கிறது வந்துட்டு, இப்போ கோயில் இது நம்ம விளக்கு இருக்குது, விளக்கத்துக்கு தேத்துறது தீபம், விளக்கில் ஏற்றினா தீபம், விளக்கை தாண்டி மற்றல ஏற்றினா தீ, நெருப்பு. அதே மாதிரி அது இல்லாமல் முடியாது, இதுவும் இல்லாத முடியாது.
இந்த நம்பரும் இவங்களும் எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டி உள்ளதுதான். சரி, இப்போ இதெல்லாம் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்பர் தெரியாமல் இருந்தோம். நம்ம உடம்பு அப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா நம்ம உடம்பே இந்த பஞ்சபூத்தரோடு அடங்கிருச்சு வித்து நம்பரோட. இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நிச்சயமா. இப்போ எல்லாம் தெரியாமல் இருந்தால் இப்போ தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? தெரிஞ்சிருச்சுனாலே உடனே எல்லாமே கிடைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. தெரியாமல் இருந்தது தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எது குறைவாக இருக்குதோ அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் இந்த நம்பரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ, நீர் சத்து கம்மியாக இருக்குது. ஓகே சார். ஆனா அது கம்மியா இருக்கு அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நாங்க ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற $1 மில்லியன் ஆன்சர் அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சுவாரஸ்யமான விளக்கம்ல. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குன்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. ஆனா அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நம்ம சார் எவ்வளவு தெளிவா விளக்கமா சொன்னாரு இல்லையா? சரிங்க, நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தை வைத்து நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கிறது, அதுதான் அடுத்த கேள்வி வருது இல்லையா? இதற்கான பிரத்யேக விளக்கத்தை அடுத்த எபிசோட்ல சார் நமக்காகவே கொடுக்க போறாரு. மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.